ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்னைக்கு சொல்ல போற மூவி கோட் ரைட்டுங்கிற ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் படத்தை பத்தி தான் சொல்ல போறேன். இந்த மூவியோட ஒன்லைனர் ஸ்டோரி என்னன்னா, ஒரு சாத்தா நம்ம ஹீரோவோட குடும்பத்தை கொன்றது, கடைசி நம்ம ஹீரோவை கொல்லணும்னு நினைக்கி இது கூட அந்த ஊர்ல இருக்க ஒருத்தன் அந்த சாத்தான எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி அந்த ஊர் மக்கள் மேல ஏவி விடுதான். அதுக்கப்புறமா அவங்கள குணப்படுத்துதாங்க பேர்ல அவங்க கிட்ட இருந்து பணம், அவங்களோட நிலன்னு ஏகப்பட்டதை எடுத்துக்கிடுதான். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிக்காரு, இந்த சாத்தானையும் அழிச்சாரா இல்லையான்னு தான் மீதி கதை. ஒரு வீட்டுல காமிக்காங்க, அவர் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ ஒரு பையனுக்கு பேய் வெட்டிட்டு இருக்காரு. அந்த பையன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட பையன் தான். நம்ம ஹீரோவோட பேரு கோத்ரா, அந்த பையனோட பேரு அலிஃப். கோத்ரா அலிஃப் உடம்புல இருக்க பேய வெட்டதுக்காண்டி மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி மந்திரத்தை கோத்ரா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த பெட்ல கட்டி இருக்க பேய மாறின அலிஃப் அந்த கெட்ட எல்லாத்தையுமே அத்துறதான். அப்படியே சுத்தி இருக்க கண்ணாடி உடையுது. அந்த பக்கம் இருந்து ஒரு பொம்மை பறந்து வந்து கோத்ராவோட தலையில வந்து விழுது. கோத்ரா அவன் தலையில கை வச்சுட்டு அவன் கையை பார்க்கான். கையில பூரா ஒரே ரத்தமா இருக்கு. அதே நேரம் பெட்ல படுத்து இருந்த அலிஃப் மேல பறக்க ஆரம்பிக்கான். இப்ப அலிஃப் உடம்புல இருந்த அந்த சாத்தான் கோத்ராவுக்கு ஒரு சாபம் கொடுக்கு. இன்னையில இருந்து கோத்ரா ரொம்ப கஷ்டப்படுவான். அவனை நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். அவன் சாவி என் கையில தான் சொல்லிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதும் அந்த சாத்தான் கத்த ஆரம்பிக்கு. இப்போ கோத்ரா அந்த கதை உடைச்சிட்டு வெளில வந்து விழுவான். எப்படியாட்டும் அலிஃப் அந்த சாத்தான் கிட்ட இருந்து காப்பாத்தணும். அதனால மறுபடியும் அங்க இருந்து எந்திரிச்சு வரான். இப்போ போய் பார்த்தா தான் தெரியுது அலிஃப் நார்மல் ஆயிருதான். இப்போ கோத்ரா கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அலிஃபோட தலை பின்னாடி மக்க திரும்புது. அலிஃப் அந்த இடத்துல இறந்து போறான். இப்போ அலிஃபை நினைச்சு கோத்ரா ரொம்ப கதறி அழுதுகிட்டு இருக்கான். அப்படியே அங்க கட் ஆகுது. இப்போ ஒரு சிறைச்சாலையில காமிக்காங்க. அங்க இருக்க ஒரு சிறைச்சாலையில ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்காரு. பக்கத்திலேயே கோத்ராவும் இருக்காரு. இப்போ பக்கத்துல தொழுதுகிட்டு இருந்த அந்த ஆளு அல்லாஹ்வை வணங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா கோத்ரா அல்லாஹ்வை வணங்கி 3 வருஷம் ஆக போகுது. ஏன்னா அலிஃபும் அவங்களோட ஒய்ஃபும் இறந்ததுக்கு அப்புறமா அல்லாஹ்வை வணங்குறதே விட்டுருந்தாரு. பக்கத்துல இருக்க அந்த ஆளு பல வருஷமா அந்த ஜெயிலே தான் இருக்காரு. ஆனா கோத்ரா அந்த ஜெயிலுக்கு வந்து 3 வருஷம் ஆக போகுது. இன்னும் சில நாள்ல இங்க இருந்து ரிலீஸ் ஆயிருவாரு. அது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே அவங்களோட ஒய்ஃப் போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த போட்டோ ரெண்டா கிழியுது. அதே நேரம் பெறத்த யாரோ கதவை திறந்துட்டு வர மாதிரி இருக்கு. அங்க இருக்க ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு சங்கிலியை வச்சு கோத்ராவோட கழுத்தை கட்டி அங்க இருந்து இழுத்துட்டு போறான். கோத்ரா கூட இருந்த அந்த ஆளு ஹெல்ப்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. அப்படியே இப்போ கோத்ராவை அந்த ஆபீசர் வேற எங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்காரு. அங்க அந்த சங்கிலியை மேல கட்டி கோத்ராவை தூக்குல தொங்க விடுறாரு. அதே நேரம் கோத்ரா மேல இருந்து துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட ஒய்ஃப் போட்டாவும் கீழே விழுந்துருது. இப்போ இந்த போலீஸ் ஆபீசர் வேற குரல்ல பேசுறாரு. அலிஃபையும் அவரோட ஒய்ஃபையும் கொண்டாந்த சாத்தான் தான் அவர் உடம்புக்குள்ள இருந்து பேசிக்கிட்டு இருக்கு. கோத்ராவுக்கு அந்த சாத்தான் சாப்பாட்ட மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கோத்ரா இப்போ சாகுத மாதிரி ஆயிருந்தாரு. அப்படியே பின்னாடி கோத்ரா கூட இருந்தாலும் மத்த ஆபீசரை கூட்டிட்டு வந்துருந்தாரு. ஒரு வழியா கோத்ராவே அந்த சங்கிலியில இருந்து காப்பாத்திருந்தாங்க. அதே நேரம் கீழே விழுந்து கிடக்குற கோத்ரா சாகுத நிலைமையில தான் இருக்காரு. அப்படியே இப்போ இந்த இடமே மாறுது. இப்போ கோத்ராவை ஒரு பாலைவனத்துல காமிக்காங்க. கோத்ரா இப்போ அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது வெளியில பாறை மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. இப்போ கோத்ரா அதை தொட்டு பார்த்துட்டு பல வருஷமா தொழுவாம இருந்து இன்னைக்குதான் முதல் தடவையா தொழுதாரு. இப்போ கோத்ரா தொழுது முடிக்கும் போது அங்க ஒரு புயல் காத்து ஒண்ணு அடிக்கு. அதை அடிச்ச உடனே இப்போ கோத்ரா வேற இடத்துக்கு வராரு. அப்படியே இப்போ கோத்ரா அங்க இருந்து எந்திக்காரு. அங்க சுத்தி எல்லாமே டெட் பாடிஸா தான் கிடக்கு. அது எல்லாத்தையுமே பார்த்து கோத்ரா ரொம்பவே பயப்படுதாரு. அப்படியே அங்க இருந்து இப்போ கோத்ராவை ஒரு பஸ்ல காமிக்காங்க. கோத்ரா அங்க இருந்து அவரோட ஊருக்கு போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது முன்னால ஒரு சின்ன பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. கூடவே அவங்களோட அம்மாவும் இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டே அங்க இருந்து அவரோட ஊருக்கு வந்துருந்தாரு. அப்படி கீழே இறங்கி போகும்போது அந்த பக்கம் அந்த லேடி கூட உட்கார்ந்திருக்க ஒரு வயசானவங்க பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. அப்படியே அங்க இருந்து மலை மேல ஏறி வராரு. அங்க கோபர்னு ஒரு ஊர் இருக்கு. அதுக்குள்ள வராரு. பக்கத்துல ஒரு ரோடு ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த இடம் உள்ளூர்வாசிகளுக்கு சொந்தம் இல்லன்னு சொல்லி போட்டுருக்கு. அதை பார்த்துக்கிட்டே அங்க இருந்து அந்த ஊருக்குள்ள வராரு. அப்படி வரும்போது அங்க ஒரு வீடு தெரியுது. அந்த வீட்டுல யாரோ ஒரு பொண்ணு கத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே கோத்ராவுக்கு கையெல்லாம் நடுங்குது. அலிஃபோட ஞாபகம் தான் வருது. அதனால அந்த சத்தத்தை கேட்டும் கேட்காத மாதிரி அங்க இருந்து கிளம்பி போறாரு. அப்படி போகும்போது அவருக்கு முன்னாடி ஒரு 3 லேடி நடந்து வராங்க. அதுல ஒருத்தி இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. அதே நேரம் அந்த வீட்டுல இருந்து ஒரு லேடி அவங்கள கூப்பிட்டுதாங்க. அதுக்கப்புறமா அந்த 3 பேருமே அங்க இருந்து அந்த வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டுல இப்ப எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த 3 பேத்துல ஒரு லேடி அந்த கிச்சன் பக்கமா வந்து அந்த பக்கத்துல இருக்க லேடியை ஹெல்ப் பண்ணா. அப்ப அந்த லேடி பக்கத்துல இருக்க லேடி கிட்ட ஜுவான் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்காங்க. ஜுவான் யாருன்னா பக்கத்துல இருக்க லேடியோட பொண்ணு. இவங்களோட பேரு இன். இப்போ பக்கத்துல இருந்த லேடி இன் கிட்ட அவங்க கொடுத்த கடனை திரும்பவும் தர சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் பண தேவை இருக்கு. அது மட்டும் இல்லாம விளைச்சலும் விளைய மாட்டேக்கு. இது எல்லாத்தையும் சொல்லி கடனை திரும்ப கேட்காங்க. இப்போ இன் உங்க நிலத்துல மட்டும் அப்படி இல்ல, எல்லாரோட நிலத்துலயும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லி கத்துதாங்க. அப்படியே இப்போ பெருத்த யாரோ கத்த மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஜுவான் தான் கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ இன் ஜுவான் கிட்ட போய் பேச ஆரம்பிக்க. ஆனா ஜுவானுக்கு என்ன நடக்குன்னு அவளுக்கே தெரியல. அவ அழுதுகிட்டே இருக்கா. திடீர்னு ஜுவான் மத்த எல்லாரும் பார்த்து வித்தியாசமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ ஜுவான் பக்கத்துல இருக்க இன்ன தள்ளி விட்டுட்டு அவளை கெட்டி வச்சிருக்க அந்த கட்டையில தலையை வச்சு முட்டுதா. இப்போ அப்படியே ஜுவானோட முகத்தை பார்க்காங்க. ஜுவான் முகத்துல ரத்தமா இருக்கு. அப்படியே அவ சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கா. இப்போ மறுபடியும் அந்த கட்டையில முட்டதுக்கு வர அப்படியே அங்க கட் பண்ணா கோத்ரா காமிக்காங்க. கோத்ரா நடந்து போற வழியில எல்லாமே அந்த பயிர்கள் எல்லாமே கருகி போய் நிக்கி. அப்படியே கோத்ரா அங்க இருந்து ஒரு மண்பானை மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுல தண்ணி குடியை கண்டி திறக்காரு. இந்த மண்பானைக்குள்ள இருந்து தண்ணியோட மண்ணும் சேர்ந்து வருது. அப்படியே போறதுன்னு காமிக்காங்க. அவன் பக்கத்துல இருக்க ஆளுக்கு மந்திரம் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இப்போ வெளில கோத்ரா காமிக்காங்க. சுத்தியுமே 4-5 பேர் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல ஒருத்தன் கோத்ராவை இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த சத்தத்தை கேட்ட இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த ஆளு அங்க இருந்து வரான். இவனோட பேரு ஜஃபர். கோத்ராவும் ஜஃபரும் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. இப்போ கோத்ரா ஜஃபர் கிட்ட கியா ரோசினை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்போ 2 பேரும் ஜஃபரோட இடத்துக்குள்ள வராங்க. ரோசிம் யாருன்னா ஜஃபருக்கும் கோத்ராவுக்கும் சொல்லி கொடுத்த குரு. அவர் தான் அந்த சாத்தான அவர்கிட்ட கத்து கொடுத்தவர். இப்போ ஜஃபர் ரோசிம் நடந்ததை பத்தி சொல்றாரு.
இறந்துட்டாரு. அலீஃப் இறந்ததுக்கு அப்புறமா கோத்ராவும் இந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா ரோசிம் தியானம் பண்ண ஆரம்பிக்காரு. அதுவும் அவரோட உடல்நிலையை கவனிக்காம அந்த தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு இப்படி ஆயிட்டதா சொல்றாரு. இதுக்கப்புறமா தான் அங்க இருக்க பயிர்கள் ஒண்ணுமே விளையல. ஊருக்குள்ள நிறைய வித்தியாசமான நோய்கள்லாம் பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரம் அந்த பக்கம் இருந்து ஜஃபரை தேடி ஒருத்தன் வரான். இப்போ கோத்ராவை அங்கேயே ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு ஜஃபர் அங்க இருந்து கிளம்பி போறாரு. அப்படியே இப்போ அன்னைக்கு நைட் ஆகுது. ஒரு வீட்டுல காமிக்காங்க. இந்த லேடியோட பேரு யாமிஸ். பக்கத்துல இருக்க அந்த பையனோட பேரு அவனோட பேரும் அலிஸ் தான். அலிஸ் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் அவங்க அம்மா வருத்தமாவே இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு விபத்துல இறந்து போறாரு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட பேரு ஆசா. அவ இன்னும் ஸ்கூல் விட்டு இன்னும் வீட்டுக்கு வரல. இப்போ அலிஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா யாமிஸ் கிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாமான்னு சொல்லி கேட்கான். ஆனா யாமிஸ் டைம் ஆயிட்டு என்னால தூங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா அலிஃப் நான் அப்பா கூட விளையாட போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ரூமுக்கு போறான். ஒரு நிமிஷம் இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே பக்கத்துல இருக்க போட்டோவை பார்த்துட்டே நிக்காங்க. அப்படியே இப்போ ரூமுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது. இவங்க மெதுவா என்னன்னு போய் பார்க்காங்க. அலீஃப் பக்கத்துல இருக்க கபோர்ட்ல அவங்க அப்பான்னு சொல்லி யாருக்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அலீஃப் கிட்ட யாமிஸ் இப்பெல்லாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அலீஃப் யாமிஸை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். அதே நேரம் அந்த பக்கம் ஆசா வந்துருதா. ஆசா வந்தது யாமிஸ் ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆசா நான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்தா அதான் நேரம் ஆயிட்டுன்னு சொல்லிடுதா. இப்போ ஆசா கிட்ட யாமிஸ் இன்னொன்னையும் சொல்றாங்க. ஆசா கிட்ட ஜுவான் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜுவான் யாருன்னா காலையில இந்த வீட்டுல பார்த்த அந்த பொண்ணு தான். கேட்டதும் ஆசா ரொம்பவே கோவப்படுதா. ஜுவான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம மந்திரங்கத பேர்ல அவளை கொன்னிட்டீங்களேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. இந்த சத்தத்தை கேட்டு அந்த பக்கம் அலீஃப் என்னாச்சுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஆசா அலீஃப் கிட்ட வந்து நாங்க ஒன்னும் சண்டைலாம் போடலன்னு சொல்லி அலீஃப் அங்க இருந்து தூங்க அனுப்புதா. அதுக்கப்புறமா யாமிஸ் ஆசா கிட்ட இன்னொன்னு சொல்றாங்க. அலீஃப் அவனோட அலமாரில யாருக்கிட்டயே அப்பான்னு சொல்லி பேசுறத பத்தி யாமிஸ் ஆசா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இப்ப அலீஃபோட ரூம்ல காமிக்காங்க. அலீஃப் அந்த அலமாரில எதையோ பார்த்து அப்படியே நின்னுறான். அப்படியே இப்ப அந்த வீல் சேர் தன்னால நகண்டு போகுது அந்த அலமாரியை பார்த்து. இதே நேரம் அந்த அலமாரி கதவு தன்னால ஓப்பன் ஆகுது. அப்படியே இப்ப வெளில 2 பேத்தையும் காமிக்காங்க. இன்னுமே அவங்க 2 பேரும் ஜுவானை பத்தி அந்த ஊர் இப்படி மாறினதை பத்தியுமே பேசி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரம் உள்ள அலீஃப் கத்துத சத்தம் கேக்கு. இவங்க 2 பேரும் உள்ள வந்து பார்க்காங்க. அலீஃப் உட்கார்ந்து இருந்த சேர் பக்கத்துல கிடக்கு. அதே நேரம் அந்த கபோர்டு பக்கத்துல அலீஃப் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கான். அலீஃப் அங்க இருந்து தூக்கி பெட்ல படுக்க வைக்காங்க. இப்ப யாமிஸ் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்காங்க. அவனுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே இப்ப அடுத்த நாள் காமிக்காங்க. ஆசா அலீஃபுக்கு துணியை நினைச்சு தலையில வைக்க. அதுக்கப்புறமா ஆசா அலீஃப் கிட்ட பேச ஆரம்பிக்க. இது எல்லாத்தையும் அவங்க அம்மா அந்த சைடு இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப அந்த ரூம்குள்ள யாமிஸ் வராங்க. யாமிஸ் ஆசா கிட்ட ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டா என்னால கிளம்ப சொல்றாங்க. ஆசாவும் அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்பி போயிருந்தா. அவன் பார்த்து தூங்கிட்டு இருந்த அலீஃப் திடீர்னு எந்திரிக்கான். யாமிஸ் கிட்ட அந்த அலமாரி எங்க போச்சுன்னு சொல்லி கேட்கான். யாமிஸ் அதை வேற இடத்துக்கு மாத்திட்டதா சொல்றாங்க. இப்ப யாமிஸ் அலீஃபுக்கு சாப்பாடு கொடுக்க பார்க்காங்க. ஆனா அலீஃப் அதை தட்டி விட்டுருக்கான். அலீஃப் கோமா இருக்கிறது தெரிஞ்ச யாமிஸ் இங்கே ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. இப்போ கோத்ராவை காமிக்காங்க. கோத்ரா தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது வெளில பலமா காத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அவர் ரூம்ல இருந்த ஒரு போட்டோ ஒண்ணு கீழே விழுந்து நொறுங்குது. இப்போ கோத்ரா அந்த போட்டோ எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே அப்போ அலீஃபோட வீட்டுல காமிக்காங்க. ஆஷா வீட்டுக்கு வெளில காத்தடிக்கிறதுனால அந்த ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டிட்டு இருக்கா. அதே நேரம் பரத்த யாமிஸ் வராங்க. யாமிஸ் அலீஃபை பாத்தியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அலீஃபா காணும். அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து அலீஃபை தேட ஆரம்பிக்காங்க. இப்போ யாமிஸ் மட்டும் தனியா அந்த அலமாரியை கொண்டு போய் வச்ச இடத்துக்கு வராங்க. உள்ள வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அலீஃப் திரும்பவும் அந்த அலமாரி கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ யாமிஸ் அலமாரியை விட்டுட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அலீஃப் நீங்க சொல்றதை கேட்க மாட்டான், அப்பா சொல்றதான் கேட்பான்னு சொல்லிட்டு இருக்கான். யாமிஸ் அப்பா ஏற்கனவே இறந்து போயிட்டதா சொல்லும் போது இப்போ அலீஃப் கோவத்துல அப்பாவை பத்தி அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லி கத்துதான். இதை பார்த்தோன்னே யாமிஸ் ரொம்பவே பயந்து போறாங்க. அதே நேரம் அலீஃப் உட்கார்ந்து இருந்த அந்த வீல் சேர் தன்னால நகண்டு வருது. இப்போ அலீஃப் பக்கத்துல இருக்க ஒரு கத்திரியை எடுத்துட்டு அதை வச்சு யாமிஸை கொல்லக்காண்டி வரான். இப்போ யாமிஸ் அலீஃப் கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. ஆனா அலீஃப் வேற குரல்ல பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அலீஃப் அந்த கத்திரிப்பானை வச்சு யாமிஸோட தோல்லையே குத்துதான். ஒரு வழியா யாமிஸ் அந்த கத்திரிப்பானு கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த இடத்த விட்டு வெளில ஓடி வந்துடுறாங்க. யாமிஸ் அந்த கதவையும் லாக் பண்ணிடுறாங்க. அதே நேரம் ஆஷா பக்கத்துல வந்து நிக்கா. யாமிஸ் ஆஷா கிட்ட ஒண்ணுமே சொல்லாம அந்த கதவை திறந்துறாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்படியே இப்போ கோத்ரா காமிக்காங்க. கோத்ரா அந்த மண்பானையில தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் யாமிஸ் வராங்க. யாமிஸ் என்ன ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஜஃபர் வேற எங்கேயோ போயிட்டாரு போல. இப்போ கோத்ரா ஜஃபர் வந்ததும் வாங்கன்னு சொல்லி அனுப்ப பாக்காரு. இப்போ யாமிஸ் நீங்க போய் வெட்டுவீங்களா, நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா கோத்ரா வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போக பார்க்கும்போது யாமிஸ் என்னோட பையனுக்கு உதவுங்கன்னு சொல்லி கேட்காங்க. அப்படியே இப்போ அலீஃப் அடைச்சு வச்சிருந்த இடத்துல காமிக்காங்க. ஆஷா அந்த கதவை ஓபன் பண்ண பார்க்க ஆனா அவளால முடியல. உள்ள இருந்து அலீஃப் நீங்களும் அம்மா மாதிரிதான் சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ ஆஷா அழ ஆரம்பிக்கா. அலீஃப் இப்படி நடக்க முடியாம போனதுக்கும் அப்பா இறந்து போனதுக்கும் நீ தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இதை கேட்டதும் ஆஷா கோவத்துல அந்த சுத்தில எடுத்துட்டு அந்த பூட்டை அடிக்க அந்த பூட்டை அடிச்சதுல அந்த பூட்டு தன்னால ஓபன் ஆகுது. அதுக்கப்புறமா ஆஷா அங்க இருந்து மெதுவா உள்ள வரா. இப்போ அலீஃபை தேடி உள்ள வந்து பார்க்கும்போது அந்த கத்திரியோட ஒரு முனையை மட்டும் யாரோ தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு. இப்போ அலீஃபோட தத்தம் அந்த அலமாரியில இருந்து கேக்கு. இப்போ ஆஷா அலீஃபா அங்க இருந்து வெள்ளவான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. அதே நேரம் அந்த பக்கம் அலீஃப் வந்து ஆஷாவை உள்ள பிடிச்சி இழுத்துட்டு போறான். அப்படியே இப்போ ஆஷா அந்த அலமாரி வழியா அவங்க வீட்டுக்கே வந்துருதா. அப்படியே இப்போ ஆஷா அங்க இருந்து வெளில வந்து பார்க்க அவரோட இறந்து போன அப்பா வந்து நிக்காரு. அதுவும் ஆஷாவோட பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காண்டி. ஆஷா அவங்களோட அப்பாவை பார்த்த உடனே ஓடி போய் கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஆஷா அந்த மெழுகுவத்தி எல்லாம் அணைக்கா. சுத்தி இருக்க எல்லாருமே வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆஷாவோட அப்பா ஆஷாவோட கையை பிடிச்சி அந்த கேக்கை வெட்டதுக்கு ஹெல்ப் பண்றாரு. அப்படியே இப்போ ஆஷா கேக்கை வெட்டுதா. இந்த கேக்ல இருந்து ரத்தமா வந்திருக்கு. அப்படியே இப்போ வெள்ள காமிக்காங்க. அந்த அலமாரிக்குள்ள ஆஷா அந்த கத்திரிப்பானோட இன்னொரு முனையை வச்சு அவளோட கையை வெட்டிடுதா. பக்கத்துலயே அலீஃப் ஆஷாவோட காது கிட்ட அந்த கேக்கை வெட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் அந்த பக்கம் ஆஷாவுக்கு வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க அப்பா நீ இதை வெட்டணும்னு சொல்லி கையை பிடிச்சி மறுபடியும் அந்த கேக்கை வெட்ட ஆரம்பிக்காரு. அப்படியே இப்போ ஆஷா வழியில கத்த
ஆரம்பிக்க அதே நேரம் வெளில யாமிஸும் கோத்ராவும் வந்துருந்தாங்க. அங்க வந்ததும் யாமிஸ் ஆஷாவ கூப்பிடுதா. இந்த சத்தம் ஆஷாவுக்குமே கேக்கு. இப்போ யாமிஸ் அங்க இருந்து ஆஷா இருக்க இடத்துக்கு வந்துருந்தாங்க. அங்க ஆஷா அவளோட கைய அவளே வெட்டிக்கிட்டு இருக்கா. பக்கத்துல அலீஃபும் உட்கார்ந்திருக்கான். முதல்ல கோத்ரா அலீஃப் கிட்ட வந்து அவனுக்கு மந்திரம் சொன்னோனே அலீஃப் மயங்கி விழுந்துருதா. அதுக்கப்புறமா ஆஷா கிட்ட இருக்க அந்த கத்தியையும் தூர எடுத்துருந்தாரு. இப்போ ஆஷா மயக்கத்துல இருக்கறனால யாமிஸ் அவள அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அதே நேரம் கோத்ரா அலீஃப்க்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது அலீஃப் அங்க இருந்து மெதுவா எந்திரிச்சு வரான். அதுவும் அலீஃப் இப்ப வேற குரல்ல பேசிக்கிட்டு இருக்கான். பக்கத்துலயே ஆஷா வச்சிருந்த அந்த கத்தி இருக்கு. அதையும் எடுத்து வச்சு விடுதான். இப்போ அலீஃப் கோத்ராவோட நம்பிக்கையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். கோத்ராவுக்கு அல்லாவோட நம்பிக்கை எல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த சாத்தானை வெட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. திடீர்னு அந்த கையில வச்சிருந்த கத்தியை வச்சு கோத்ரா கூட சண்டை போட ஆரம்பிக்கான். எப்படியோ ஒரு வழியா கோத்ரா அலீஃபை பிடிச்சு அந்த சாத்தானை பத்தி கேட்க ஆரம்பிக்காரு. இப்ப அந்த சாத்தான் அதோட பேரை சொல்லுது. அதுக்கப்புறமா அலீஃப் கோத்ரா கிட்ட மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கான். இந்த தடவை கோத்ரா அலீஃப் கிட்ட இருக்க அந்த சாத்தானை எப்படியாவது விரட்டணும்னு பாக்காரு. இப்படி விரட்டும் போது அந்த சாத்தான் இன்னொன்னு சொல்லுது. இங்க இருக்க எல்லாரையுமே சாகடிக்க என்னையோட இன்னும் பலசாலியானவங்க நிறைய வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை சொல்லிட்டு அலீஃப் அங்கேயும் மயங்கி விழுதா. அது மட்டும் இல்லாம பக்கத்துலயே யாமிஸ் அங்க நடந்த எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா யாமிஸ் கோத்ராவுக்கு நன்றி சொன்னதும் கோத்ரா அங்க இருந்து கிளம்பி போறாரு. அப்படியே அங்க இருந்து நடந்து போறாரு. அப்படி போகும்போது அவர் கொண்டு வந்த அந்த பந்தம் அணைஞ்சிருது. இடியப்பம் பெருத்த ஏதோ சத்தம் கேக்குன்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு கருப்பு கலர்ல ஒரு நாய் வருது. அவருக்கு முன்னாடியே இறந்து போன அவங்களோட பையன் வந்து நிக்கான். பார்த்தோன்னே பயந்து போய் பக்கத்துல இருக்க பள்ளத்துல போய் விழுந்துருந்தாரு. அதுக்கப்புறமா கோத்ரா அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எந்திக்காரு. அப்படி இப்ப அலிஃபோட வீட்டுல காமிக்காங்க. ஆஷாவும் யாமிஸும் ஏதோ சத்தம் கேக்குன்னு வந்து அலிஃபோட ரூம்குள்ள வந்து பாக்காங்க. அலிஃப் திரும்பவும் அந்த சாத்தானால பாதிக்கப்பட்டிருக்கான். அதுக்கப்புறமா அந்த ரூமோட கதவை அடைச்சிட்டு யாமிஸ் ஆஷா கிட்ட யாரையாட்டு கூட்டிட்டு வர சொல்றாங்க. அப்படியே இப்ப வெளில யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. ஆஷா யாருன்னு போய் பார்க்க அலிஃபா ஜாடி ஜப்பர் தான் வந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஜப்பர் அங்க இருந்து கார்ல போறாரு. இப்போ திடீர்னு முன்ன கோத்ரா வராரு. கோத்ரா அலிஃபா தான் தேடிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த வண்டிக்கு பின்னாடி போய் பார்த்தா அலிஃபும் மத்தவங்களும் உட்கார்ந்துருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஜஃபர் வரா. கோத்ரா ஜஃபர் கிட்ட நம்ம அலிஃபா எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சாத்தானோட பேரு ஆஸ்வாஸ். அவன் ஒரு சூனியக்காரன். அவன் தான் அந்த ஊருக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கதா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால எப்படியாட்டு அலிஃப் உடம்புல இருக்க அந்த ஜீனை விரட்டி ஆகணும். இது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஜஃபர் இதை கேட்ட உடனே கொஞ்சம் ஷாக் ஆகுது. அது அப்படியே இப்போ ஜஃபர் என்ன சொல்றாருன்னா அவரோட வேலையை அவரை பார்க்க விட சொல்றாரு. ஏன்னா ஜஃபர் இந்த மாதிரி ஊர்ல பல பேருக்கு பேய் ஓட்டியிருக்காரு. இது எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா கோத்ரா கொஞ்சம் அமைதியாகிறாரு. அப்படியே இப்ப அடுத்த நாள் ஆகுது. கோத்ரா தங்கியிருக்க இடத்துல காமிக்காங்க. கோத்ரா இப்போ தொழுதுகிட்டு இருக்காரு. அப்படியே தொழுதுட்டு அங்கிருந்து வெளில வரும்போது பக்கத்துலயே ஆஷா உட்காந்துருக்கா. அதுக்கப்புறமா 2 பேரும் அங்கிருந்து அப்படியே நடந்துகிட்டே பேசிக்கிட்டு போறாங்க. அப்படி போகும்போது அந்த பக்கம் இன்னும் காமிக்காங்க. கூடவே அவரோட ஹஸ்பண்டும் நிக்காரு. இன்னும் அவங்களோட பொண்ணு இறந்ததுக்காண்டி ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அதே நேரம் அந்த பக்கம் கோத்ராவும் ஆஷாவும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ என்னோட ஹஸ்பண்ட் நீங்க எல்லாம் ஜஃபரோட ஆட்களான்னு சொல்லி கேட்கும்போது கோத்ராவும் ஆமான்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இதை கேட்ட உடனே என்னோட ஹஸ்பண்ட் சண்டை போட ஆரம்பிக்காரு. ஏன்னா என்னோட பொண்ணு இறந்து போயிட்டதுனால ஜஃபர் அந்த பொண்ணை காப்பாத்தாங்க பேர்ல அவங்களோட நிலம் பணம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாரு. இதை கோத்தனாலதான் இப்ப கோத்ரா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் பக்கத்துல இருந்த ஆஷா எதையோ பார்த்து கத்துதான். அப்படியே திரும்பி பார்த்தா அங்க நின்றுட்டு இருந்த இன்ன காணும். இன்னும் அந்த மலையில இருந்து குதிச்சிருந்தாங்க. இப்ப என்னோட ஹஸ்பண்ட் கதறி அழுதாரு. அப்படியே அங்க கட் ஆகுது. அலிஃபா காமிக்காங்க. அலிஃபா எல்லாரும் குணப்படுத்தி அங்க இருந்து கொண்டு வராங்க. பக்கத்துலயே ஆஷாவும் அவங்களோட அம்மாவும் வந்திருந்தாங்க. இப்ப அதே நேரம் அந்த பக்கம் ஜஃபர் வீட்டு முன்னாடி கோத்ரா உட்காந்துருக்காரு. ஜஃபர் வெளில வந்ததுக்கு அப்புறமா கோத்ரா யாமிஸோட குடும்பத்துக்கிட்ட என்ன வாங்கினு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்க வீட்டையும் அந்த மாதிரி பணம் நிலத்தெல்லாம் வாங்கியிருக்காரு போல. ஆனா ஜஃபர் அதெல்லாம் அவங்க கொடுத்த பரிசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஜஃபர் இதெல்லாம் வச்சு புதிய மசூதி இந்த மாதிரி வேற இடத்த உருவாக்க போறதா சொல்றாரு. இப்போ கோத்ரா நீ அந்த நிலம் பணத்தெல்லாம் கொடுக்கலன்னு அவங்க வீட்டுக்கு நீ குணப்படுத்த போக மாட்டேன்னு சொல்லி கேட்காரு. இதை கேட்டதும் ஜஃபர் அப்படியே வாயடைச்சு போயிருந்தாரு. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது யாமிஸா இருக்கட்டும் மத்தவங்களா இருக்கட்டும் அவங்க கிட்ட இருந்து பணம் ஒண்ணுமே வாங்க கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா இது எல்லாமே உங்களோட கடமைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படி போறாரு. அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. இப்ப அலிஃபோட வீட்டுல மறுபடியும் காமிக்காங்க. ஆஷா இன்னுமே மதியம் நடந்த அந்த சம்பவத்தை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதே நேரம் பின்னாடி யாமிஸ் அலிஃப் குடிக்கைக்காண்டி ஜஃபர் கொடுத்த அந்த புனித நீரை கொண்டு வந்து தராங்க. அலிஃபா அந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரம் யாமிஸ் ஆஷா கிட்ட பணம் கொடுக்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க பவர் கட் ஆகுது. அதுக்கப்புறமா என்னன்னு பாக்கிறதுக்காண்டி ஆஷாவை அங்கேயே விட்டுட்டு யாமிஸ் அங்க இருந்து அந்த அலமாரி இருக்க இடத்துக்கு வராங்க. அங்க போய் பக்கத்துல இருக்க அந்த ஜெனரேட்டர் ஆன் பண்ணதுக்காண்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறமா அதுல ஃபியூல் இருக்கான்னு பாக்காங்க. ஆனா ஃபியூல் காலி ஆயிருது. அதனால பக்கத்துல இருக்க ஃபியூல் கேன எடுக்க போறாங்க. திடீர்னு அவங்க வச்சிருந்த அந்த விளக்கு அணைஞ்சு போகுது. அதனால மறுபடியும் அதை பத்த வைக்காங்க. பக்கத்துல பார்த்தா அதே அலமாரி இருக்கு. இப்ப அங்க இருந்து ஃபியூல் எடுத்துட்டு ஜெனரேட்டர்ல ஊத்ததுக்கு போறாங்க. அப்படி ஊத்தணும்னு பார்க்கும்போது இந்த விளக்கு மறுபடியும் அணைஞ்சிருது. இப்போ யாமிஸ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்காங்க. அவங்க வச்சிருந்த தீப்பெட்டியை ஒழுங்கா கூட பிடிக்க முடியல. அந்த தீக்குச்சி பூரா கீழே விழுது. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து பொருத்த ஆரம்பிக்காங்க. அப்படி பொருத்தும் போது அந்த பக்கம் கோத்ரா பார்த்தா அதே ஒரு நாய் வந்து நிக்கி. இந்த நாய் கூட யாமிஸ் சண்டை போட பார்க்காங்க. ஆனா அந்த நாய் அவங்களோட உடம்புக்குள்ள போயிருது. அப்படியே இப்போ அந்த பக்கம் ரூம்ல அலிஃபையும் ஆஷாவையும் காமிக்காங்க. ஆஷாவுக்கு வெளில ஏதோ சத்தம் கேட்ட உடனே ஆஷா என்னன்னு போய் பார்க்க போறா. அதுக்கப்புறமா ஆஷா வீட்டுல அவங்க அம்மா இருக்காங்கன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கா. அப்படி தேடும் போது ஆஷாவுக்கு பின்னாடி அவங்க அம்மா பேசாங்க. இப்போ அவங்க ஆஷா கிட்ட ஜஃபரை கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பி
அனுப்பி விடுதாங்க. ஆஷாவும் அங்க இருந்து கிளம்பி போறா. அப்படியே போய் யாமிஸோட முகத்தை காமிக்காங்க. யாமிஸ் வாயில இருந்து ரத்தமா வடியுது. அப்படியே இப்போ கோத்ரா காமிக்காங்க. கோத்ரா அங்க இருந்து கிளம்ப போறாரு. ஏன்னா ஜஃபர் அவர் அங்க இருந்து கிளம்ப சொல்லிட்டாரு. அப்படி போகிறது முன்னாடி கியாய் ரோசிமா பார்க்க வந்திருக்காரு. அவர்கிட்ட என்னால அங்க ஒரு உதவியும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கியாய் ரோசிம் மெதுவா பேச ஆரம்பிக்காரு. அவரு ஜஃபரை பத்தி ஏதோ சொல்லணும்னு நினைக்காரு. இப்ப இதை கவனிச்ச வெளில இருக்க எல்லாருமே நேரமாயிட்டுன்னு சொல்லி கோத்ராவை அங்க இருந்து வர சொல்றாங்க. இப்போ கோத்ரா ஜஃபர் கிட்ட இதை பத்தி சொல்லணும்னு போறாரு. ஆனா மத்த எல்லாருமே அவங்க போடான்னு சொல்லி தடுக்காங்க. இப்போ கோத்ரா எல்லாரு கூடயுமே சண்டை போட ஆரம்பிக்காரு. ஒரு வழியா ஜஃபரோட ஆட்களை பூரா அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து ஜஃபரோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க ஜஃபரை காணோம். இப்போ அந்த பக்கம் யாரோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேக்கு. கோத்ரா என்னன்னு போய் பார்க்கும்போது அங்க ஒரு சுரங்கம் மாதிரி போகுது. அங்க போய் பார்க்காரு. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது ஜஃபர் சாத்தானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே கோத்ரா ஜஃபர் கூட சண்டை போட ஆரம்பிக்காரு. இப்பதான் கோத்ராவுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஏன் ரோசிம் இப்படி ஆனதுக்கும் இந்த ஊர் மக்கள் இப்படி இருக்கிறதுக்கும் காரணமே ஜஃபர் தான். இப்போ ஜஃபர் கோத்ராவை அடிச்சு கீழே தள்ளியிருந்தாரு. கோத்ராவுக்கு பக்கத்துல இருக்க ரத்தத்தை எடுத்து அவர் கூட சேர சொல்லி இதை குடிக்க சொல்றாரு. அதை கோத்ரா தள்ளி விட்டுறாரு. இப்போ ஜஃபர் பக்கத்துல இருக்க ஒரு கத்தி எடுத்துட்டு கோத்ராவை கொள்ளக்காண்டி வராரு. இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்காங்க. இந்த சண்டையில கோத்ராவுக்கு வெட்டுக்காயம் ஏற்படுது. இருந்தாலும் விடாம கோத்ரா அவரோட கத்தியை பிடுங்கி அவர் கூட சண்டை போட ஆரம்பிக்காரு. எப்படியோ கோத்ரா ஜஃபரை கீழே தள்ளி தோக்கடிக்காரு. அதே நேரம் அந்த பக்கம் ஜஃபரை தேடி ஆசா வந்துருதா. அப்படியே கட் பண்ண அந்த அலமாரி இருந்த இடத்துல காமிக்காங்க. யாமிஸ் ஃபியூல எடுத்து அலிஸோட அந்த வீல் சேர் மேல ஊத்திக்கிட்டு இருக்கா. அதே நேரம் அந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே போய் யாமிஸை காமிக்காங்க. அந்த விளக்க வச்சு அந்த வீல் சேரை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே போய் யாமிஸ் அங்க இருந்து பெறத்த வராங்க. அங்க யாமிஸ்குள்ள இருக்க அந்த சாத்தான் அலிஃப உயிரோட மண்ணுல புதைக்க பாக்குது. எதுவுமே தெரியாம அலிஃப் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கு. அதே நேரம் அலிஃபையும் அந்த மண்ணுல போட்டு முழுசா மூடிடுறாங்க. அதே நேரம் வெளில கோத்ராவும் ஆசாவும் வந்திருக்காங்க. கோத்ரா அங்க வெளிச்சத்தை பார்த்த உடனே அந்த இடத்த பார்க்க வராரு. அப்படியே இப்போ ரெண்டு பேரும் உள்ள வந்து பார்க்காங்க. யாமிஸ் மண்வெட்டி எடுத்து மண்ணள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஆசா அலிஃப் எங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா யாமிஸ் பதிலே சொல்லாம கீழே குனிஞ்சு மேல பார்க்காங்க. அவங்க மூஞ்சே வேற மாதிரி இருக்கு. அதோட அவங்க வாய்ஸுமே மாறி போச்சு. இதை பார்த்த உடனே ஆசா ரொம்பவே பயப்படுதா. கோத்ரா அலிஃப் எங்கன்னு சொல்லி கேட்காரு. இப்போ இந்த சாத்தான் என்ன சொல்லுதுன்னா கழுத்தை உடைச்ச அந்த அலிஃபா இல்ல மண்ணுக்குள்ள புதைச்சிருக்க இந்த அலிஃபான்னு சொல்லி கேக்கு. இதை கேட்டதும் கோத்ரா அவர் வச்சிருக்க அந்த பாசியை எடுக்காரு. இப்பதான் கோத்ராவுக்கு ஒண்ணு தெரிய வருது. கோத்ராவை இவ்வளவு நாளா கொல்ல தொடிச்சிட்டு இருந்த சாத்தான் தான். இப்போ கோத்ரா அந்த சாத்தான் கூட சண்டை போட ஆரம்பிக்காரு. இல்ல சாத்தானை பிடிச்சு மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்த ஆசா அலிஃபா காப்பாத்ததுக்காண்டி அந்த மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்கா. இப்போ கோத்ரா மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவனால பேச முடியல. இப்போ அந்த சாத்தான் கோத்ராவை பத்தி சிரிக்க ஆரம்பிக்கி. இப்போ அந்த சாத்தான் மந்திரம் சொல்லிக்கிட்டே கோத்ராவோட முகத்துல நக்குது. இப்போ கோத்ரா அந்த சாத்தானை அங்க இருந்து தூக்கி வீசுதா. அதுக்கப்புறமா மறுபடியும் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்காங்க. இப்போ அந்த சாத்தான் கோத்ராவோட கழுத்தை கடிக்க பாக்கு. ஆனா கோத்ராவால அதுகிட்ட இருந்து தப்பிக்க முடியல. அதே நேரம் பெறத்திறந்த ஆசா அவ வச்சிருந்த அந்த மண்வெட்டி எடுத்துட்டு யாமிஸா அடிக்க பாக்கா. இப்போ யாமிஸ் திரும்பி பார்க்க யாமிஸ் நார்மலா தான் இருக்கு. அதே நேரம் யாமிஸ் கத்த ஆரம்பிக்க ஆசா அங்க இருந்து பறந்து போய் அந்த அலமாரி கிட்ட விழுது. அதே நேரம் இந்த பக்கம் கோத்ரா யாமிஸோட தலையில கை வச்சு திரும்பவும் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்காரு. அதே நேரம் அந்த சாத்தான் கோத்ராவோட கழுத்தை பிடிச்சு நெருக்கி ஆரம்பிக்கி. இப்பவும் விடாம கோத்ரா மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்போ ரெண்டு பேருமே அந்தரத்துல பறந்துகிட்டு இருக்காங்க. அப்பவும் விடாம கோத்ரா மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே ரெண்டு பேரும் அங்க இருந்து கீழே விழுதாங்க. அது ரொம்ப ஆசா யாமிஸ்க்கு என்னாச்சுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா. இப்போ யாமிஸ் எழுந்ததான் ஆசா கிட்ட அலிஃபெங்கன்னு சொல்லி கேட்காங்க. ஆனா ஆசா அழ ஆரம்பிக்கா. இப்போ யாமிஸ் பக்கத்துல இருக்க மண்வெட்டியை பார்த்த உடனே அதுகிட்ட போக பார்க்காங்க. இப்போ ஆசா பிடிச்சு வச்சுக்கிடுதா. அதுவும் பக்கத்துல இருந்த கோத்ரா அலிஃப புதைச்ச இடத்துல போய் தோண்ட ஆரம்பிக்காரு. எப்படியோ ஒரு வழியா தோண்டி அலிஃபோட முகத்தை கண்டுபிடிச்சிருந்தாரு. ஆனா அந்த முகம் பார்க்க வேற மாதிரி இருக்கு. வேற யாரும் இல்ல கோத்ராவோட பையன் தான். இப்போ அந்த அலிஃப் கோத்ராவோட கையை பிடிச்சு மேல வந்துருதான். இப்போ இதை பார்த்ததும் கோத்ராவுக்கு ஒண்ணுமே புரியல. இருந்த யாமிஸும் ஆசாவுமே ரொம்பவே பயப்படுதாங்க. இப்போ இந்த அலிஃப் கோத்ரா கிட்ட எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. நீ எங்க இருந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரம் அலிஃப் அவனோட கையையும் நீட்டுதான். இப்போ கோத்ராவுக்கும் பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது. அதுக்கப்புறமா கோத்ரா அவனோட பையனை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. அதே நேரம் பெறத்த யாமிஸும் ஆசாவும் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்காங்க. அதே நேரம் அந்த பக்கம் கோத்ரா அலிஃப் கிட்ட நம்ம ரெண்டு பேருமே அல்லா கிட்ட போய் சேர்ந்துரும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அது கேட்டவனே கோத்ராவை அங்க இருந்து கீழே தள்ளி விடுதா. அப்படியே இப்ப அலிஃபோட முகத்தை பார்த்தா அவனோட சுயரூபம் இப்பதான் தெரியுது. அவன் அதே சாத்தான் தான். இருந்தாலும் கோத்ரா எப்படியாட்டும் அவரோட பையனையும் இந்த பையனையும் காப்பாத்தி ஆகணும். அதனால கட்டி பிடிச்சு மறுபடியும் அந்த சாத்தான் கிட்ட மந்திரம் சொல்ல ஆரம்பிக்காரு. எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு அலிஃபோட உடம்புல இருந்த அந்த சாத்தானை வெளியேற்றிருந்தாரு. இப்போ அலிஃபுக்கு என்னாச்சுன்னு சொல்லி யாமிஸும் ஆசாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் கோத்ரா அவரோட பையனை பார்த்தா நிம்மதியில இருக்காரு. அதே நேரம் மேல ஓட்ட வழியா மலை தூரல் எல்லாமே கோத்ரா மேல விழுது. அப்படியே இப்போ கட் பண்ணா 6 மாசம் கழிச்சு காமிக்காங்க. அந்த ஊர்ல இருக்க பயிர்கள் எல்லாமே விளைய ஆரம்பிக்கு. இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே இப்போ கோத்ராவையும் கூடவே கியாய் ரோசிமியும் காமிக்காங்க. கியாய் ரோசிமிக்கு இப்போ உடம்பும் சரியாகிடுது. அதே நேரம் கோத்ரா 6 மாசம் ஆனதுனால இங்க இருந்து கிளம்ப போறாரு. அதுவும் அவரோட ஒய்ஃபுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்காண்டி இங்க இருந்து கிளம்பி போறதா சொல்றாரு. இப்போ கோத்ரா பயணம் செய்ய போறதுனால கியாய் ரோசிம் அவருக்கு ஒரு கிஃப்ட் ஒன்னு கொடுக்காரு. அதுவும் ஒரு புல்லட். அதுக்கப்புறமா கோத்ரா அந்த புல்லட்ல அங்க இருந்து கிளம்பி போறாரு. அப்படி போகும்போது பின்னாடி யாமிஸ் ஆசா அலிஃப் 3 பேரும் வந்திருக்காங்க. இப்போ அலிஃப் கோத்ராவை கூப்பிட்டதும் கோத்ரா என்னன்னு பாக்காரு. அலிஃப் அவன் வீல் சேர் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா நிக்கிறதுக்கு பாக்க. ஆனா இன்னுமே அவனால சரியா நடக்க முடியல. இதை பார்த்துட்டு கோத்ரா அங்க இருந்து சந்தோஷமா கிளம்பி போறாரு. அப்படியே இந்த படமும் முடியுது. கோட்ரேட் ரிட்டர்ன் சொல்லி போட்டிருக்காங்க. இவரோட பேரு கோட்ரேட்டா இல்ல கோத்ராவான்னு தான் தெரியல. இதே மாதிரி வேற எதுவும் மூவிஸ் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.